தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் தற்போது தேசிய அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்று தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சி குறித்து பல முக்கிய கருத்துக்களை முன்வைத்தார். அந்த கூட்டத்தில் பேசும்போது 2035-36 நிதியாண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதே எங்கள் இலக்கு என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். இந்த அறிவிப்பு தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நிதி ஆயோக் துணைத் தலைவர் அசோக் குமார் லஹிரி முதலமைச்சர் விஜய் குறித்து பேசிய கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் கூறியதாவது: தமிழ்நாடு முதலமைச்சரை நான் முதல் முறையாக நேரில் பார்க்கிறேன். இதற்கு முன்பு திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியிலும் மட்டுமே பார்த்திருக்கிறேன். நேரில் சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. அதோடு அவர் மேலும் கூறியதாவது: தமிழ்நாட்டை 2035 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற